தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செவ்வாய்க்கிழமை கொடியேற்பர் அந்தோணி அண்ணா ஆண்டவரை நம்ம மாட்சிப்படுத்தணும். அப்படின்னா அவருக்கு சாட்சியமா வாழணும். சில இன்னல்கள் இடர்கள்லாம் சாட்சியமா வாழ்வதற்கு சான்றுகள். ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே போகாது, மாறிடும். ஏத்துக்கோங்க, சில இடையூறுகளை ஏத்துக்கோங்க அன்பர்களே. அப்படி ஆண்டவர் மாத்துவார். இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 79:13 வார்த்தை எடுங்க. 79:13 வார்த்தை. உம் மக்களும் ஒரு மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றும் உம்மை போற்றிடுவோம். ஆண்டவர் புகழ்ந்துட்டு இருக்கணும். உங்க அப்பா உங்களுக்கு நிறைய செய்யறார், ஆனா சில நேரத்தில் உங்களை திட்டிடுறார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க, திட்டும் போது தான் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் அப்பா அப்படி பண்ண புரிஞ்சுக்காம திட்டுறார், பரவாயில்ல அமைதியாக இருக்கு, ஆனால் சில கேளுப்பா, ஏன் திட்டுறீங்க கேளுப்பான்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அவர் திட்டுறதா நீங்கள் பார்த்தீங்க, நான் பண்ணதை நீங்கள் பார்க்கல, அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அவங்க சொல்கிறதும் தப்பு இல்லை, அவங்க திட்டும் போது தான் பார்த்தாங்க. பாவம், உங்கள் அப்பா செஞ்ச நன்மையெல்லாம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா நீங்கள் பிள்ளை, நீங்கள் தான் அனுபவிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அவர் என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஏன் அவரை திட்டணும்? எதனால வந்த வேதனை, கஷ்டங்கள், கவலையினால நான் ஏன் ஆண்டவரை விட்டு விலகி போகணும்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னன்னா, நம்ம ஆண்டவரை மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவனோ ஒருத்தர் எங்கள் அப்பா தப்பாக பேசலாம், அவன் எங்கள் அப்பா கிட்ட இருந்த கெடுதல் அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் நான் எப்படி பேச முடியும்? நான் நன்மையை தானே பெற்றுட்டு இருக்கேன், நான் அருளை தானே பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் பிறந்தது இந்த கனமுறை என்னை அவர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறாரு, என் அபிஷேகத்தில் உயர்த்தி கொண்டு இருக்கிறாரு, என் பாவங்கள் தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறாரு, என் பாவ மன்னிப்பு வழங்குறாரு. நான் ஏன் அவரை விட்டு கொடுக்கணும்? நீங்க ஏன் அவரை விட்டு கொடுக்கணும்? அப்படின்னா அந்த வாழ்க்கை என்பது அன்பர்களே ஆண்டவர் மாட்சிப்படுத்துங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். அவர் மாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கை அதுதான். ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும். நம்ம செய்யறத பார்த்துட்டு, இந்த ஆண்டவர் ரொம்ப பெரியவர் போல, இந்த ஃபாதர் இப்படி பேசுறாரு, இந்த ஆண்டவர் ரொம்ப பெரியது போல, இந்த அண்ணன் சொல்றாங்களே, இந்த வீடு சொல்லுதே, இவர் சொல்றாரு, இவர் சொல்கிறார்கள் என்று நம்ம பார்த்து வரணுங்க. அதான் உலகம் எங்கும் சென்று படைப்பிருக்கலாம் செய்தி அறிவிப்பது. ஏசு 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 சொல்லணும் கூட அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை பார்த்து ஏசு யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இயேசுவே ஆண்டவர் கத்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் செயல்பாடுகளை பார்த்து அவன் அறிந்து கொள்வான். இவர் ரொம்ப பெரியவர், அதெல்லாம் தான் இவர் இப்படி இருக்கிறார், இவள் இப்படி இருக்கிறார் என்று ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும். ஒரு முறை நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். அப்போ ஆட்டோ டிரைவர், நான் வந்து ஒரு பூந்தமல்லியிலேருந்து எண்ணூருக்கு ஆட்டோவில் போகிறேன். எண்ணூர் என் சர்ச் இருக்குது. அன்றைக்கி ரொம்ப நேரமாகிடுச்சு, இரவு நேரமாகிடுச்சு. இப்போ ஆட்டோ எடுக்கிறேன். எனக்கு நிறைய ஆட்டோ எடுக்கல, ஏன்னா எண்ணூர்லேருந்து உங்களுக்கு சவாரி கிடைக்காது இரவு நேரத்தில். அதனால் நிறைய பேர் வந்து அந்த ஓலாவில் புக் ஆக மாட்டாங்க, எண்ணூரா வேணான்றவங்க, ஏன்னா அங்கேருந்து அவங்க ரிட்டர்ன் வர முடியாது. அது ஒரு ஆட்டோ எனக்கு கிடச்சிட்டார். நான் சொன்னேன், சரி அந்த நேரத்தை பார்த்துட்டு, சரி எவ்வளோ வருது, அதுக்கு மேலே 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன். சரி வந்துட்டார். போயிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரிங்க உங்கள்கிட்ட கேட்டேன், நான் மீஞ்சூர் நினச்சி எடுத்துட்டேங்க, அப்போ தான் தெரிஞ்சு 800ன்னு. நான் சொன்னேன், ஆமாங்க நீங்கள் எடுத்ததுக்கு நன்றி, நான் 100 ரூபா கொடுத்துட்றேன். 100 ரூபா கொடுத்துறீங்க, ஓகே. ஏன்னா எனக்கு அங்கேருந்து நான் திரும்பி KK நகர் வரணுங்க, அங்கேருந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம். நான் சொன்னேன், வேறு ரூட் வழியாக போங்க, அது ரொம்ப சுத்துங்க, நான் பார்க்குறேன். அவருக்கு நான் ஃபாதர் தான் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தருவார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, கொடுத்தாலும் ஓகே தாங்க. பாருங்க, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, நான் கேட்டு பேசிட்டே வந்தவர், கடவுள் நல்ல நம்பிக்கை இல்லை, எல்லாரும் கடவுள் அப்படின்றார். கொடுத்தாலும் ஓகேங்க, கொடுக்கலனாலும் ஓகேங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவருடைய புரிதல் பாருங்களேன். நம்ம எவ்வளோ அவரை திட்டுறோம், நம்ம எவ்வளோ அவரை தூற்றுகிறோம். எனக்கு நற்செய்தி ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் உன்னை மாட்சிப்படுத்துகிறேன்ங்கிறார். யாரு? துன்பங்கள் பட்டவர் இயேசு. சிலுவை மரணத்தை ஏற்க போறார் இயேசு. ஆடை சிலுவையிலே வெறுமனமாக அம்மனமாக சிலுவையில் அறையப்பட்டு அவ்வளவு அவமானத்தை சந்திக்க போறார் இயேசு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதன் மூலமா நான் மாட்சிப்படுத்துறேன்.
சின்ன சின்ன தொல்லைகளுக்காக, சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக, குடும்ப பாரத்திற்காக, வலிக்காக, சிறிய சிறிய இழப்புகளுக்காக, மரணத்துக்காக நம்ம ஆண்டவரை தூற்றிக்கொண்டே இருக்கிறோமே. ஒரு சகோதரன் சொல்லுகிறார், ஆட்டோ ஓட்டுகிற சகோதரன் சொல்லுகிறார், அவர் ஆன்மீகம் எவ்வளோ பெருசு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு. அதுதான் கடவுள் நம்பிக்கை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். அவர் கொடுத்தா சந்தோஷங்க, கொடுக்கலனாலும் சந்தோஷம். அந்த மனசு பார்த்தீங்களா எவ்வளோ பக்குவப்பட்ட மனசு பாருங்க. யார் ஆண்டவர் திட்டம் தெரியுமா? யார் ஆன்மீகத்தில் பக்குவப்படவில்லையோ, யார் ஆண்டவருடைய அபிஷேகத்தை முழுமையாக உணரலையோ, அவர் தருவார் நம்பிக்கை அங்கு இழந்து விடுகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் ஏசுகிறார்கள். வீடு கட்டும்போது சொல்லுவாங்க பாருங்க, அதர் ஏன் அந்த குங்குமம் வச்சு அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா, வேலை செய்யறவங்க அவங்க அந்த கடவுள் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஜெபிக்கிறாங்க, அதான் அலோவ் பண்றோம். இல்லை, உனக்கு அது மேல ஒரு நம்பிக்கை, உன் நம்பிக்கை அவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஒருவேளை அது உண்மை கடவுளாக இருந்தால் அதுவும் இருக்கட்டும், ஃபாதரையும் கூட்டு வந்து நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். ஃபாதருக்கு கூட்டின்னு வர கடவுள் உண்மையாக இருந்தால் ஃபாதர் பிளஸ் பண்ணுறது மூலமாக ஆண்டவர் வரட்டும். அவர் வைக்கிற குங்குமத்து மூலமா அந்த சாமி மூலமா வரதா இருந்தால் அதுவும் வரட்டும். அது விசுவாசமே கிடையாது, அது செயலற்ற விசுவாசம். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் விசுவாசத்தை, ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறது பக்குவம். அதை பற்றி தான் பேசுகிறேன். ஆண்டவர் வாட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். கொடுத்தாலும் கொடுக்கவில்லை, இன்னைக்கு தரல நாளைக்கு பெருசா தருவார். என்ன எனக்கு சோதிக்கிறதுக்காக அலோ பண்றாரு, நாளைக்கு என்ன அவர் அபிஷேகத்துக்கு அலோ பண்ணுவார். அதான் கோடி அற்புதம் அந்தோனியார் வாழ்வில் முழுவதும் பொழுதுமே அவர் கோடி அற்புதங்கள் செய்திருப்பதான கோடி அற்புதம் அந்தோனியார்னு சொல்றோம். அப்படி கோடி அற்புதத்தை ஒரு புனிதருக்கு தந்த கடவுள் உன்னை அவர் விட்டு விடுவாரா? உன்னை அவர் கை நெகிழ்வாரா? உன்னை விட்டு விடுவாரா? எனவே என்ன பண்ணணும் ஃபாதர்னா, அவரை மாட்சிப்படுத்து, பிரைஸ் தி லார்ட் சொல்லு, ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லு, ஆண்டவரே துதிக்கிறேன் நன்றின்னு சொல்லு, ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜான்னு சொல்லு. ஒப்பு கொடுங்க நண்பர்களே, இது அப்பா இருக்கிறாருங்க, இயேசு சாமி இருக்கிறாருங்க, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர் இருக்கிறாருங்க. நன்றி சொல்லிட்டு வெளியில வேலைக்கு போங்க. நீங்க நன்றி அப்பான்னு சொல்லி ஆராதிக்கிறேன் இயேசுவே, துதிக்கிறேன் இயேசுவேன்னு சொல்லிட்டு உங்கள் பணிக்கு நீங்க சொல்லுங்க நண்பர்களே. சாட்சியமா நிற்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா நிற்பீங்க. நீங்க ஆமா எனக்கு சோதனை இருந்தது, ஆனா ஆண்டவர் சாதனையா மாத்திட்டார். ஆமா எனக்கு கஷ்டங்கள் இருந்தது, நான் நம்பிக்கையோடு வெளியில போன, ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தான், நான் இந்த வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவனை சாட்சியப்படுத்துவார், ஆண்டவர் முதன்மைப்படுத்து. எனவே இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முன் நிறைவு செய்கிறேன். உன் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நான் என்றும் உம்மை போற்றுவேன், தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்பேன். திருப்பாடல் 73:13. ஆண்டவர் புகழை அறிவிங்க. யானை சோதலா இருக்கு, ஆனா ஆண்டவர் மாத்திடுவாரு. சாட்சியமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு, வேலை செய்யற இடத்துல போய் சொல்லு, உன் வீட்டுல சோதனைங்க சொல்லுவேன், என்னங்க பிரச்சனையா இருக்குங்க, என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உன் கணவனோ மனைவியோ சொல்லுவோம் சொல்லு. இல்ல ஆண்டவர் மாத்துவார். நம்ம ஜெபத்துல இருப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம், அவர் மாத்துவார். நம்ம நம்பிக்கையோடு வேலைக்கு போவோம், நம்பிக்கையோடு செயல்கள் செய்வோம். அவர் அப்படி விடுவிப்பார், அவர் அப்படி தொடுவார், அவர் அப்படி ஆசீர்வதிப்பார் என்று முழுமையா ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அபிஷேகம் வல்லமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அபிஷேகத்தை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நன்றி அப்பா. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோனியார் எங்களுக்காக சொல்வீங்க. எங்க அவ விசுவாசத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், அதெல்லாம் முழு விசுவாசமா மாறட்டும். எங்க குறைவான விசுவாசத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்குற நற்கரணை ஆண்டவரே, ஓ ஆவியானவரே, வருகாய் தயாரிக்கிற இந்த வாரத்தில் அப்பா தூயாவினர் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. கட்டுகளோடு, வலிகளோடு, வேதனைகளோடு, காயங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. அப்பா நமக்கு சாட்சியமான பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே வல்லமை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே கிருபைக்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தமான பிள்ளைகள் மாறுவார்களாக. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஒரு விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப தேவையும் அப்பா அவங்க பார்த்துல வைக்கிறேன். ஆண்டவர் உங்கள் கிருபைக்கு சமர்ப்பிக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து அன்று கிருபையால் வாழ்வீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.